எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பார்லமென்ட் உறுப்பினர் மறைக்கார் இதில் ஊழல் இடம்பெற்றதாக குறிப்பிட்டார். பார்லமென்றத்துக்கு வருகை தந்து ஹோமாகம மக்கள் வங்கி கணக்குக்கு பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக கூறினார். இன்றும் நாம் கூறுகின்றோம், யாருடைய கணக்கில் பணம் வைப்பில் இடப்பட்டுள்ளது என அப்பாவி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ஊடகவியலாளர்களுக்கு மிரட்டல் விடுத்து சண்டித்தனம் காட்டினார். இந்த பார்லமென்றத்திற்குள் அவரால் சண்டித்தனம் காட்ட முடியாது. அவர் பார்லமென்றத்திற்குள் வந்து கூற வேண்டும், யாருடைய கணக்கிற்கு ஹோமாகமவில் யாருடைய கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. கணக்கு இலக்கத்துடன் அவர் கூற வேண்டும். நான் கூறியதில் காசோலை இலக்கம் தொடர்பில் தெரிவிக்கவில்லை. மக்கள் வங்கி பற்றியே தெரிவித்திருந்தேன். அந்த தகவல்களை வழங்குகிறேன். 10 வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவிற்கு சீனாவில் இருந்து வழங்கப்பட்ட காசோலை இலக்கம் தமக்கு தெரியும் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அதை சமர்ப்பித்து அந்த பணத்தை கொண்டு வர சொல்லுங்கள். உகண்டாவில் இருப்பதாக தெரிவித்து கொண்டு வருவதாக கூறிய பணத்தை கொண்டு வர சொல்லுங்கள். அடுத்ததாக ஃபைல் எடுத்து சென்றார்களே, அந்த ஃபைல்களை கொண்டு வந்து அதில் என்ன இருக்கின்றது என்று இந்த நாட்டிற்கு சொல்லுமாறு கூறுங்கள். அனைத்தையும் வரிசையாக கொண்டு வர சொல்லுங்கள். மின்சார கட்டணத்தை 1/3 பங்காக குறைக்க சொல்லுங்கள். உணவு, கல்வி, சுகாதாரத்திற்கான வரி பூஜ்ஜியமாக்கப்படும் என்றார்கள். அதை செய்துவிட்டு வர சொல்லுங்கள். அதன் பிறகு எங்களிடம் கேளுங்கள். இந்த நிலைமை 2014, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளிலும் நடந்துள்ளன. தர நிர்ணய வரம்பிற்கு அப்பாற்பட்டு நிலக்கரி வந்திருப்பதை ஏற்றுக்கொண்டமையினால் 2 மடங்கு அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. உங்களிடம் நான் கேட்கும் குறிப்பிட்ட கேள்வி என்னவென்றால், நிலக்கரி மோசடி நடந்துள்ளதாக இப்போது நீங்கள் 2-3 முறை தெரிவித்தீர்கள். அந்த பணம் யாருடைய கணக்கிற்கு சென்றுள்ளது? யாருக்கு சென்றது? ஃபைல்கள் எல்லாம் முடிந்த பிறகு இதை செய்கின்றேன் என்றோ, சீன காசோலை இலக்கங்கள் எல்லாம் காண்பித்த பிறகு செய்கின்றேன் என்றோ நீங்கள் முன்னரே கூறியிருந்தால் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்று அப்படி ஒரு கதையை நீங்கள் கூறவில்லையே. அவருக்கு தேவையான பதிலை நான் வழங்க மாட்டேன். அவர்கள் சொல்வது போல் நாம் ஆட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்கு நாம் தயாரில்லை. சரியா? 2014-15 கால பகுதியில் தவறு நடந்திருந்தால் அந்த ராஜபக்ச ஆட்சி காலமான 2014 சம்பவங்களை விசாரணை செய்யுங்கள்.